பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடல் நான் பாடும் பொழுது ஒரு நாள் ஃபுல்லா இந்த பாடல் நான் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரும் காற்று அப்படி சொல்லும் போது ஒரு பெரிய பாடுகள், பெரிய சுற்றிலும் நம்மளுக்கு எந்த இடத்திலும் ஒரு சமாதானம் இல்லை. சுற்றிலும் போராட்டம், பிரச்சனை, பாடுகள் இவைகளை குறிக்கிறது. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த பெரும் காற்றுன்னு சொல்லும் போது இப்ப ரீசன்ட்லி நம்ம வசிக்கிற இடத்துல, தாமானியுன்ற இடத்துல ஒரு சுழல் காற்று வந்தது. அதோட பேர் எனக்கு அவ்வளவு தெரியல. சுழல் காற்று கொஞ்ச நேரத்துல அந்த காற்று என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா அந்த ஒயரிங், அந்த மரம், அங்க இருக்கிற மரம், வியாபாரம் போடுறவங்களோட கேமா எல்லாத்தையும் அப்படி தூக்கி அடிச்சிருச்சு. எல்லாமே அநேக சேதங்கள் உண்டாயிருந்துச்சு. இது செய்தியில கூட வந்திருந்தது. அநேக பேர் வீடியோ கிளிப்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பெரும் காற்று. இந்த பெரும் காற்று எதை குறிக்கிறதுனா, ஒரு ஆபத்து, ஒரு நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான ஆபத்து, வாழ்க்கையில வரக்கூடியதான பிரச்சனைகள், போராட்டங்கள் இதை குறிக்குது. இது அது என்ன செய்யணும், எண்ட் ஆஃப் த டே அந்த பெரும் காற்று என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, நம்முடைய அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய, நம்மளை சேதப்படுத்தக்கூடிய அப்படியாப்பட்ட பெரும் காற்று நம் வாழ்க்கையில இருக்குதுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தா என்ன, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சொல்றாரு அதை அடங்கி போக செய்வாராம். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஆண்டவர்களுடைய ஆண்டவர் ஒண்ணுதாங்க செய்யணும், அவரை நம்பணும். அவர் மெய்யான தேவன். அவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான, சுற்றி இருக்கிறதான இந்த பெரும் காற்றை போல இருக்கிறதான இந்த போராட்டத்தை தேவன் நிச்சயமாய் அதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க நம்பினீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, எக்கடலும் வழி திறக்குமா. இன்னைக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியம், வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கு, எதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் தடையா இருக்கு, தேவன் நமக்காக நியமித்திருக்கிறது. அதை தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நடக்கும். நான் அநேக சில வார்த்தைகள் நான் பேசும்போது இதை நான் சொல்லியிருப்பேன். நிச்சயமாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். ஆனாலும் சில வேளையில ஒரு பெரும் கடலை போல ஒரு அடைப்பு, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த பெரும் கடலை எப்படியாப்பட்ட கடலா இருந்தாலும் அந்த கடலை, அது வாசலை, வழியை திறக்கத்தக்கதாய் ஆண்டவர் செய்வார். அவரை விசுவாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கதறாங்க. கடைசி நிமிஷம் அவங்க மறிக்க, அந்த இடத்துல அவங்க மறிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நிக்கிறாங்க. கடைசி நிமிஷத்துல நிக்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி கதறாங்க, ஆண்டவரை கூப்பிடுறாங்க. வா, கடல் ரெண்டா பிளக்குது, நடந்து பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா.
அப்படியாப்பட்ட ஆண்டவர் எக்கடலா இருந்தாலும் அதை அந்த வாசலை, அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை தேவன் திறக்க வல்லவரா இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதையை உண்டாக்க வல்லவர். பாதை இல்லையா, ஐயோ எனக்கு இது கிடைக்க எனக்கு வாய்ப்பே இல்லைங்க, இது நடக்க வாய்ப்பே இல்லைங்க, இந்த வேலை என் வாழ்க்கையில கிடைக்க, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, எனக்கெல்லாம் இது கிடைக்காது, இந்த காரியத்தை நான் செய்வேனா அப்படி நம்ம யோசிச்சிருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, அதை கிடைப்பதற்கு ஆண்டவர் வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார், வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படியாப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவர். அது மட்டும் இல்லாம மலை போல பிரச்சனைகள், கண்மலை சொல்லும் போது நம்ம சில பிரச்சனையை நம்மளால மேற்கொள்ள முடியாது. ஒரு சில பிரச்சனைய இதை நம்ம விட்டுடுவோம், இது இப்படியே விட்டுருவோம், இது நம்மளால வந்து இந்த பிரச்சனை நம்மளால மேற்கொண்டு வர முடியாது, அப்படி சில சிந்தனையில் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைய அவர் கரைந்து காணாமல் போய்விடும். ஏமீன். அவரை விசுவாசிக்கும் பொழுது, நான் ஒன்றையும் தான் சொல்றேன், அவரை விசுவாசிக்கும் பொழுது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்ம விசுவாசிக்கிற நம்மளுடைய ஆண்டவர், அவர் அவ்வளவு நல்லவருங்க. அவரை குறித்து யோசிக்கும் பொழுது அவர் மிகவும் மிகவும் சர்வ வல்லவர், மிகவும் நல்லவர். அவரை ருசித்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒன்று ஆண்டவர் நம்மளை அறிந்து கொண்டாரு, அவர் நம்மளை அறிந்து கொண்டார், நாமளும் அவரை அறிந்து கொண்டோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவர் என்ன தெரியுங்களா, அவரை ருசிக்கணும். அவரை ருசிக்கும் போது எந்த நேரத்துல ருசிக்கணும்? நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் ஹாப்பியா இருக்கேன், நான் பிளெஸிங்கா இருக்கேன், அந்த டைம்ல ருசிக்கணுமா? இல்லைங்க. எந்த நேரத்திலும் பாடுகள் மத்தியில கடந்து போறீங்களா, போராட்டத்தின் மத்தியில கடந்து போறீங்களா, வியாதியின் சூழ்நிலைமை ஒரு விஷயம் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா, ஒரு போராட்டத்தை சுற்றிலும் போராட்டமா இருக்கிற அந்த நேரத்துல அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை ருசிக்கும் பொழுது, அவரோட அந்த அது அவ்வளவு பெரிய ஒரு மதுரமான ஒரு விஷயம், அது வார்த்தையினால் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மெய்யான தேவன், அவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை வேதம் சொல்லு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள். மனிதனை நம்பாதீங்க, அதிகமா மனிதனை நம்பாதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லா இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லா மனிதர்களும் நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்மை உண்டாக்கினவர் சர்வத்துக்கும் மேலான ஆண்டவர், அவர் மகிமை பொருந்திய தேவன். அவரை ருசித்து, அவரை விசுவாசித்து, அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் பலனடையும். அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இன்னைக்கு போராட்டம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்னையும் எடுத்துக்கிட்டாலும் சில நேரத்துல ரொம்ப சோர்வா காணப்படும். சில விஷயங்கள் கேள்விப்படும் போதோ, அல்லது சில காரியங்கள் இன்னும் நடக்கலையே, சில கேள்விகள் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நன்மை கிடைத்தாதான் அவர் நல்லவர் இல்லைங்க, அவர் எப்பவுமே நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். இன்னைக்கு நான் ஜீவனா இருக்கிறதே காரணம் அவர் தான். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய ஜீவன், நம்முடைய ஆத்துமா, அழிவுக்கு போக வேண்டிய நம்ம ஆத்துமாவை அவர் உயிர்ப்பித்து காப்பாற்றி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளை நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. அதை விட வேற என்ன பாக்கியம் நம்மளுக்கு வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. நம்மலாம் வந்து அழிவுக்கு போக வேண்டிய பிள்ளைகள் அல்லவா, அழிந்து போக வேண்டிய பிள்ளைகள். ஆத்துமா பாதாளத்துக்கு போக வேண்டிய இந்த ஆத்துமாவை அவர் சொந்த ஜீவனை, சொந்த ரத்தத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார் அல்லவா? அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அவர் அன்றைக்கு செய்த தேவன் இன்னும் செய்வார், இப்பையும் செய்வார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு கூட இருந்து அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிங்க, அவர் நிச்சயமா நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. Thank you. God bless you all. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.